வணக்கம். இது ஒரு புது பிளேலிஸ்ட். இந்த பிளேலிஸ்ட்ல வரப்போற ஒவ்வொரு வீடியோஸும் C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஒவ்வொரு கான்செப்ட், அதோட எக்ஸாம்பிள், அப்புறம் எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவான இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, C++ ப்ரோக்ராமிங்ல ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் போட போறோம். அதை ரன் பண்ணி அவுட்புட் பார்க்க போறோம். அதோட எக்ஸ்பிளனேஷனை, அந்த ஒவ்வொரு கோடோடைய எக்ஸ்பிளனேஷன், டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சி ப்ரோக்ராமிங்கில் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே, பட் அதில் வந்து stdio.h அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இதில் வந்து IO stream. ஸோ C++க்கு ப்ரோக்ராமிங்கே புதுசாக இருக்கவங்களுக்கு என்னங்கிறது நான் உங்களுக்கு அடுத்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் இதை ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். printf வரும் சி ப்ரோக்ராமிங்கில். இதில் வந்து சி அவுட்னு வரும். இந்த டபுள் கோட்ஸ்குள்ள நம்ம என்ன போடுறோமோ அதுதான் நமக்கு வந்து இந்த இடத்துல அவுட்புட்டாக வரும். ரைட். ஸோ ப்ரோக்ராம் முடிஞ்சது. சிம்பிளாக சொன்னால், இந்த IO ஸ்ட்ரீம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சி அவுட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து கம்பைலருக்கு தெரியாது. ஸோ கம்பைலர் வந்து சி அவுட்னா என்னன்னு எங்கே போய் தேடுனா இந்த ஃபைலில் தேடும். சி அவுட்னா என்ன அப்படிங்கிற விளக்கம் வந்து இந்த IO ஸ்ட்ரீம்ங்கிற ஃபைலில் தான் இருக்கும். அதுதான் சி ப்ரோக்ராமிங்குடைய டிஃபால்ட் ஃபைல்ஸில் C++ ப்ரோக்ராமிங்குடைய டிஃபால்ட் ஃபைல்ஸில் எல்லாமே எழுதி வச்சிருப்பாங்க. அதில் வந்து சி அவுட்டோடைய டெஃபினேஷன் வந்து இந்த IO ஸ்ட்ரீம்குள்ள இருக்கும். அதனால நம்ம இதை யூஸ் பண்ணணும்னா கம்பைலருக்கு வந்து இது எங்கே இருக்குங்கிறத காட்டணும். அதுக்காக தான் இன்க்ளூட் IO ஸ்ட்ரீம் போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் சி ப்ரோக்ராமிங்கில் printfனா நம்ம stdio.h கொடுப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணால் நமக்கு வந்து இங்கே ஹலோ வேர்ல்டுன்னு அவுட்புட் வரும். வந்துருச்சா? ஸோ இதுதான் பேசிக் ஹலோ வேர்ல்டு C++ ப்ரோக்ராம். அடுத்த வீடியோவில் இந்த ப்ரோக்ராமுடைய ஒவ்வொரு பார்ட், யூசிங் நேம் ஸ்பேஸ் stdனா என்ன, இன்ட் மெயின்னா என்ன, இந்த ஆங்குலர் பிராக்கெட், இது எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.